அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊரே அஞ்சு நடிகிட்டு இருக்க மிகப்பெரிய ரவுடி திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில இறந்து போக இங்க ரெண்டு வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம். முதல் கருத்து, நல்ல வேலையா அவன் இறந்து போயிட்டானே அப்படின்ன மாதிரியோ, இன்னொருத்த அண்ணனை கொலை பண்ணிட்டானுங்க, அது யாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட மெயின் பிளாட்டா இருக்கும். ஸோ தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கதேல ராஜு காக்கிநாடா தாலுக் அப்படின்ற படத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா படத்தோட முடிவுல எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. சோ அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மேடை நாடகத்தை தான் காமிக்கிறாங்க. ஒரு ரெண்டு பேர் இந்த ராமாயண கதை இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் அவங்க அப்படியே நடிச்சு காட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து அங்க நடிச்சுக்கிட்டு இருக்க ராவணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு. நிறைய முறை போன் கால் வந்துகிட்டே இருக்கு, இவருக்கு ஒன்னும் புரியல. இதெல்லாம் முடிஞ்சதோ போன் கைக்கு வந்ததோ கிட்டத்தட்ட 70 மிஸ்டு கால் இருக்கு. இவ்வளவு மிஸ்டு கால யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி போனை அடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் போன் வர ஆரம்பிக்குது. எடுத்து பேச ஆரம்பிக்க இவருக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாகுது. என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காமிக்காம அங்க இருந்து கிளம்பி வேகமா டக்கு அப்படின்ற ஒரு நபர், இங்க நடந்த விஷயங்கள் எதுவுமே வெளியே போக கூடாதா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பு நடந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி முதல் வேலையா நீ அந்த இடத்துக்கு போகவே கிடையாது. நீ பயங்கரமா குடிச்சிட்டு ஒரு இடத்துல இருந்து அப்படின்றத நம்ம ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கையில ஒரு பாட்டில கொடுக்குறாரு. அதை நல்லா வாய வச்சு குடியன அப்படின்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பதிய வச்சு அந்த பாட்டில எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய துறைமுகம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போனதோ யாருக்கும் தெரியாம ஓரமா ஒரு பீர் பாட்டில், அதாவது ஒரு கொண்டு வந்த பீர் பாட்டில் வச்சுட்டு அங்க இருந்து கொஞ்ச தூரம் பயணிக்க ஆரம்பிச்சதோ தரையில பாத்தீங்கன்னா ஒரு பிணம் கிடைக்குது. எக்கச்சக்கமான பாட்டில் துண்டுகளோட அந்த பிணத்து தலையில இருந்து பயங்கரமா ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. இங்க இறந்து போய் கிடக்குறானே, இவனால பல பேர் கஷ்டப்பட்டிருக்கலாம் அண்ட் பல பேர் சந்தோஷப்பட்டிருக்கலாம். இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டாங்கன்னு வைங்களேன், சந்தோஷப்படுற அல்ல நானும் ஒருத்தன் தான் அப்படின்ன மாதிரி சொல்லி இங்க இறந்து போய் கிடக்குறாரு இல்லையா, அவரை பத்தின விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவர் தான் இந்த ஒட்டுமொத்த ஏரியாவையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்க கெஜல்ல ராஜு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரோட நண்பர்களோட, அதாவது மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. அதுல இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவரும் அடங்குவார். இந்த 3 பேரை சேர்ந்துதான் இவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு போக ஆரம்பிக்க வளர அதாவது இந்த ராஜு வளர இவரோட நண்பர்கள் இவருக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. நண்பர்களை தாண்டி இவருக்கு அசுர வளர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவர் சொல்லிட்டார் அப்படின்னா அங்க மறு பேச்சே கிடையாது. போலீஸ்காரங்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி இவருக்கு கீழே தான். இந்த ஏரியாவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மாஃபியா அப்படின்னு ஒரு பிரீஃபான விஷயத்தை இங்க சொல்லி முடிக்கும் போது ராஜு அப்படின்றவர் இந்த துறைமுக ஏரியாவே ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல்ல வச்சிருக்க நபர் அப்படின்ற மாதிரியும் பிரசன்ட்ல இப்போ அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றதால மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க. அண்ட் புதுசா இந்த இடத்துக்கு ஒரு லேடி போலீஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில தான் இந்த ராஜுவோட கேஸ் போக ஆரம்பிக்குது. அவ்வளோ பெரிய டான ஈஸியா இங்க சாகடிச்சிருக்காங்க. இங்க சண்டை நடந்த மாதிரி இருக்கு, மத்தபடி இது யார் பண்ணா எதுக்காக பண்ணா அப்படின்ற எதுவுமே தெரியலன்னு சொல்ல இவங்க விசாரணைக்குள்ள போக ஆரம்பிக்க அதே சமயத்துல இறந்து போன ராஜுக்கு இங்க இறுதி சடங்குலாம் நடந்துகிட்டே இருக்கு. இவர் நல்லவங்களை சம்பாரிச்சதை விட கெட்டவங்களை சம்பாதிச்சது தான் அதிகம். ஏன்னா அவர் பண்ணிக்கிட்டு இருக்க தொழில் அப்படி. சோ ஒவ்வொருத்தரையும் நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கும்போது ஷியாம் பாபு அப்படின்ட்டு இந்த ராஜுவோட தம்பியும் நமக்கு காமிக்கிறாங்க. சோ அண்ணன் இறந்து போயிட்டான், அண்ணனோட இடத்த நாம தான் பிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அங்க இருக்க எல்லா வேலைகளையும், அதாவது நிறைய பெரிய ஆளுங்களா வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணி அமர வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கற்பனை இந்த ராஜு இறந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேவிட் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ ராஜுக்கு முதல் எதிரியா இருக்குது இந்த டேவிட் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப ரீசன்ட் டைம்ல ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னா கார்பரேட் அப்படின்ற ஒரு பதவி இருக்கு. அந்த பதவிக்காக நீ நிக்கணும் நான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி மாத்தி இங்க பெரிய பிரச்சனைகள்லாம் போய்கிட்டே இருக்கு. இந்த டேவிட்டும் நான் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியலடா, இந்த பதவி எனக்கு தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி இங்க திட்டிட்டு போக ஆரம்பிக்க அப்படியே கற்பனை பிரசன்ட்ல நான் சொன்ன நேரமோ என்னன்னு தெரியல, அவனை எவனோ ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான்பா. அவ்வளவு பெரிய ரவுடிய சாச்சிருக்கான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான். போலீஸ்காரங்க வேற எங்க களத்துல இறங்கி இருக்காங்க. போலீஸ்காரங்க நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வெய்ய, இருந்தாலும் அவனை யார் கொலை பண்ணா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஏன்னா நம்மள தாண்டி ஒருத்தன் வளர்ந்துடக்கூடாது இல்லையான்னு சொல்லும் போது அப்படியே கற்பனை எங்க பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ரிச்சி அப்படின்ற ஒரு நபர் அவரோட தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு காலேஜ் போக ஆரம்பிக்க, தங்கச்சி இந்த மாதிரி ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படின்னா நிறைய செலவாகணும், நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல, உங்ககிட்ட கேட்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனாமா உனக்கு எப்படி இருக்கு அப்படின்றதுலாம் எனக்கு கவலையே கிடையாது, என் தங்கச்சி நல்லா படிச்சாகணும், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, பணத்துக்கான தேவை எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் இந்த கார் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி, அதாவது பெரிய ஷோரூம்ல கொடுத்தாங்க அப்படின்னா எக்கச்சக்கமா பில் வரும். இதுவே இவர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். இதனால நிறைய பேர் இவர்கிட்ட வந்துகிட்டோம். அண்ட் இவர்கிட்ட காரை கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிக்க அப்படியே கற்பனா தேவி அப்படின்ற ஒரு பெண் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க. அங்க தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது இங்க பேஷண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு
இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதே இடத்துல விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கார். இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமாவே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல அந்த ராஜு இருக்கா இல்லையா அவர்கிட்ட போகுது. இந்த மனுஷன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் இவருக்கு ஒரு பயங்கரமான வீக்னஸ் இருக்கு. அதுதான் பெண்கள் அப்படின்றது. சோ ஒரு பெண்ணை பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த பெண்ணை அடையாம விட மாட்டாருன்னு இருக்கும். இப்ப கூட ஒரு பெண்ணோட அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து, ஆனா உங்க கூடவே என்னோட அண்ணன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்ப போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்கன்னா நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. பக்கத்துல இருக்க நபர்கிட்ட டேய் பிடிச்சவனை வெளியே கொண்டு வர முடியுமான்னு கேட்க, ஆனா பெரிய கேஸ் தான் போட்டிருக்காங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷம் உள்ள இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு அவனோட நம்பரை டெலீட் பண்ணிட்டு அவ இனிமேல் நமக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி கடந்து போக, சோ கூட இருக்கவங்களே இவர் எதிரி ஆக்கி வச்சிருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு பிரசன்ட்ல ஒரு பையன், அதாவது டக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. இங்க வந்து சாப்பிடறதுக்காக உன்னை கூப்பிட்டு வரலப்பா, நீ அந்த இடத்துல இருந்திருக்க, அவர் அவனுக்கு கொலை பண்ணவன் யார் அப்படின்றது நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுடா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு, மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்க இவங்களும் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சது அப்படின்னா உடனடியா நீ எங்ககிட்ட வரணும்னு எங்களை கேட்காம ஊரை விட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, இவன் இந்த ஷாம் பாபு அதாவது இறந்து போன ராஜுவோட தம்பி இருக்காரு, அவரை போய் பாக்குறாரு. என்னடா அதாவது சொன்னாங்களான்னு கேட்க ஒன்னும் சொல்லல. இதனால அங்க இருந்து கிளம்புறாரு. இவரை காப்பாத்தி விட்ட நபர் இருக்கா இல்லையா சிவையா, அவர்கிட்ட போகும்போது டேய் எல்லாமே கரெக்டா தானே போய்கிட்டு இருக்கு, ஒன்னும் வாயத்திறக்கல அப்படின்னு மாதிரி சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கும் போது இந்த சிவையாவோட வாய்ஸ் ஓவர் போக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிரிகள் இருந்தாங்க. அந்த எதிரிகளை வச்சுதான் இந்த கேஸை நம்ம சுத்தல்ல விட போறோம் அப்படின்ற மாதிரி முதல் வேலையா என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுக்கு அதாவது இறந்து போனவனுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, நிறைய பேர் அவன் எதிரியா சம்பாரிச்சு வச்சிருக்கான். அண்ட் எல்லாருக்குமே அவன் சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது இல்லையா. இதனால கூட்டமான ஒரு இடம், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, அங்க போறாரு. அப்படியே ஒரு மாதிரி கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கும்போது, யோ அன்னைக்கு சண்டை போட்டு போனானே, அதாவது ராஜுவோட சண்டை போட்டு போனானே அவன் தானே அது, ஒருவேளை அவன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி லைட்டா கொளுத்தி போடும்போது இது அப்படியே காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. சுத்தி இருக்கிற எல்லாருமே குழம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இவன் பண்ணிருப்பானா அவன் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க குழம்பி போறாங்க. அது அப்படியே கற்பனா மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ரிச்சி தன்னோட கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு லேடி பாத்தீங்கன்னா அப்படியே மௌனமா நின்றுகிட்டே இருக்காங்க. இவர் அவங்களை கவனிக்கிறாரு. உங்களுக்கு என்னமா வேணும், ஏதாவது உதவி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. ஒரு 5 நிமிஷம் நீ வெயிட் பண்ண முடியுமாப்பான்னு சொல்ல, இவங்க உள்ள போன கேப்ல தான் இவங்களோட நண்பர்கள் மூலமா இவருக்கு தெரிய ஆரம்பிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லேடி உள்ள போனாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஒரு தப்பான தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால கூட இருக்கவங்க எல்லாருமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இது ஒரு மாதிரி தப்பா இருக்கு. அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்களோட கஷ்டத்துக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல நீங்க ஆதாயம் தேடுறது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குடா, முதல்ல இங்க இருந்து இறங்குங்கடா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இவங்க அதாவது இந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை தன்னோட பொண்ணு கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இவங்க இந்த வேலையை பார்த்திருக்காங்க போல. இது எல்லாத்தையும் இவர் பார்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது அதே காலேஜ்ல தான் இவரோட தங்கச்சியும் படிக்கிறாங்க. சோ தங்கச்சியோட பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா இங்க இருக்க எல்லாருக்கூடயும் நட்பாகிட்டார் அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது இவருக்கு ஒரு போன் கால் வருது. வேக வேகமா ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்க இவரோட அப்பாக்கு இந்த கேம்பிளிங் விளையாடுறது அப்படின்னா ரொம்ப ஆர்வமா இருக்கும். இதனால ஒரு இடத்துல போய் பணம் தராம மாட்டிக்கிட்டார். அங்க இருக்கிறவங்கள இவரோட அப்பாவை போட்டு பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கிட்ட இருப்பானுங்க. அவனுக்கு எல்லாரும் எதிர்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது நிறைய காயங்களோட விழுந்து போயிட்டார். உடனே அங்க இருக்கிறவனுங்களும் நீ எவ்வளவு சீன் போட்டாலும் எங்க முன்னாடி உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா, நீ யாருக்கு வேணா போன் பண்ணு, எங்க நாங்க சொல்றது மட்டும் தானே நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க போன் எடுக்கிறாரு. யாரோ ஒருத்தருக்கு போன் பண்ண அந்த சமயம் பார்த்து அங்க இருக்க எல்லாருமே மிரண்டு போயிட்டானுங்க. ஏன்னா அங்க வர்றது வேற யாரும் கிடையாது, ராஜு தான். சோ ராஜுக்கும் ரிச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது இங்கதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ ரிச்சி கிட்டத்தட்ட ராஜுவோட ஒரு அடியாள் மாதிரி இருக்கார். அவருக்கு எங்க போனோம் அப்படின்னாலும் இந்த ரிச்சி தான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் இருக்கும். சோ தன்னோட அப்பாவை இவர் காப்பாத்தி வெளியே கூட்டு வரும்போது, யோ கேம்பிளிங் விளையாடி ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கார்பரேட் எலெக்ஷன்ல நம்ம நிக்க போறதா பேச்சு இருக்கு, நீ ஒண்ணு பண்ண, நீ ஏன் கூடவே வந்துரு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல இவர் அதுக்கு தயாராகிறாரு. இந்த பக்கம் அந்த ஒரு காதல் ஜோடிகளை காமிச்சாங்க இல்லையா, விஜய் அண்ட் தேவி அப்படின்றவங்க, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் தேவியோட வீட்டுல இவங்க காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை கலைக்கிற வகையில தான் இந்த ராஜு இருக்கா இல்லையா, அவர் அங்க வர ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல உனக்கு தேவையான விஷயங்களை நான் பார்த்து பண்ணிட்டேன், இதுக்கு மேல இந்த ப்ராப்பர்ட்டில உனக்கு எதுக்கியா, ஒன்னு எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை சைன் போடு,
போடு, இல்லன்னு வையா இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்கும் நான் தயார்தாயான்னு சொல்லும் போது இவங்க பயந்து போறாங்க. ப்ராப்பர்ட்டியில சைனை போட்டு கொடுக்கும் போது இவர் வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல விஜய் அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இதை இவர் கவனிக்கிறாரு. நான் கூட விளையாட்டுத்தனமா தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனா அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுமா, கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்றேன்னு கேட்கும்போது அவங்க பயந்துகிட்டு உள்ள ஓட்டுறாங்க. இப்போ இங்க இருக்க விஜய் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க யாருன்னு கேட்கும் போது இல்லைன்னா கூட வேலை பாக்குறோம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போது அது மட்டும்தான் அங்க இருக்கணும். உனக்கு அவனுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வைய அவனை முதல்ல சாகரால் நீ தாண்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து போக ஆரம்பிக்க. இப்ப பிரசன்ட்ல சிவையா கிட்ட போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல அவரோட வேலைகள், அதாவது ராஜு உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் பிரச்சனைக்குள்ள இழுத்திருப்பார் இல்லையா, அவங்க எல்லாம் எதிரில் படும் போது யோ இவன் தானே ராஜு கூட பிரச்சனை பண்ணவன், ஒருவேளை இவன் பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி இங்க எல்லாத்தையும் வழக்கம் போல ஒரு மாதிரி பத்த வச்சுட்டு போய்கிட்டே இருக்க. அப்படியே கற்பனை பல வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இந்த ராஜு தனிமையில அவரோட துறைமுக ஏரியால உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து நிறைய ஆளுங்க இவரை சாகரிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரே ஆள் அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டையை போட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையும் அடிச்சு தொங்க விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த சிவையா இருக்கா இல்லையா, அவர் போக ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத காமிக்காம இந்த ரிச்சி கிட்ட போக ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஒரு லேடிக்கு உதவி பண்ணாருன்ற இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அங்க இருக்க அந்த அம்மாவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவர் மேல காதல் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த காதலை இவரும் ஏத்துக்க ஆரம்பிக்க. சோ ரெண்டு பேருக்கு நடுவுல இங்க காதல் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது அதே சமயத்துல ரிச்சி இந்த ராஜுக்காக நிறைய வேலைகளை பார்த்திருக்கா இல்லையா, தம்பி எனக்கு தெரிஞ்சவ அப்படின்ற முறையில உனக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன்ப்பா, அவன் கூட நீ சேர்றத நிப்பாட்டு, அவனால உனக்கு பல பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல. சோ இத்தனை பேர் இங்க சஸ்பெக்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. அதுல இன்னொரு சஸ்பெக்ட் ஆட் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் இந்த ரிச்சி. சோ ரிச்சி அந்த மாதிரி இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு ஒயின் ஷாப்ல உட்காந்து அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நண்பர்களோட பேசிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு நைட்டே ராஜு இறந்து போயிட்டாரு. இப்ப கூட பிரசன்ட்ல ரிச்சு எங்க போனார் அப்படின்றத எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அந்த பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. தேவி இருக்காங்க இல்லையா, அவங்கள மறுபடியும் ராஜு பல தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி ஒரு இடத்துல உட்காந்து அழுகுறாங்க. இந்த விஷயத்தை விஜய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒன்னும் இல்லமா, எதுவா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறது உறுதிதான் அப்படின்ற மாதிரி அவங்கள சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் ராஜு இருக்காரு, அவருக்கு பெண்கள் அப்படின்னா எக்கச்சக்கமான ஆசை தான். இதனால இவருக்கு நிறைய பெண்களோட பழக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, கண்டிப்பா இது உங்களுக்கு நல்லதே கிடையாதுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு பெண்ணோட போங்க, வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்கண்ணா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து தன்னோட காதலியோட அம்மா இருக்காங்க இல்லையா அங்க கூட்டு போறாங்க. இனிமேல் உங்ககிட்ட இவர் மட்டும் தான் வரப்போறார். சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேபிளான இன்கம் அப்படின்றது வரப்போகுது, உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக ஆரம்பிக்க. இந்த விஷயம் இவரோட காதலிக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்ன காரியம் நீ பண்ணிருக்க, என்னோட அம்மாவோட படுக்கையை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தனை கூட்டு வந்திருக்க, இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க. அந்த சமயத்துலதான் இவரோட வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. இவரோட அப்பா சின்ன வயசா இருக்கும்போது இவரே இவரோட அம்மா விட்டு போயிட்டாருன்னு இருக்கும். என்ன பண்ணதுன்னு தெரியாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த விபச்சார தொழில இவரோட அம்மா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பல கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் வர ஆரம்பிக்கிறாரு. இவங்களை பார்த்து புடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்குது. அவர் வேற யாரும் கிடையாது, இப்ப என்னோட அப்பாவா இருக்கா இல்லையா, அவர் தான். அன்னைக்கு மட்டும் அவர் அந்த முடிவு எடுக்கல அப்படின்னா இப்ப நாங்க எங்க இருந்திருப்போம், என்ன பண்ணிருப்போம் அப்படின்றது தெரியாது. சோ இதே மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை அமையாதா, அதாவது நல்ல வாழ்க்கை தேடி போனாதான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாழ்க்கையை தேடுற நோக்கத்துலதான் அவனோட அம்மாக்கு இதை நான் கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும் போது அவங்க இதை ஏத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல டாக்கூர் இருக்கா இல்லையா பிரசன்ட்ல, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷனுக்கு காசு தேவைப்படுது. இதனால ஒரு நபருக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு 1 லட்சம் தேவைப்படுது, அதை நீ கொடுக்க முடியுமான்னு கேட்க. அவர் டப்புன்னு போனை கட் பண்ணிட்டு போக, ஓ கட் பண்ணிட்டு போறியோ, நீ இல்லைன்னா இன்னொரு தேவைப்படுற மாதிரி ரிச்சிக்கு போன் பண்ணி அன்னைக்கு கொலை நடந்துச்சு இல்லையா, நீ இருந்த அப்படின்றத நான் பார்த்தேன், ஒரு 5 லட்சம் கொடுத்த அப்படின்னா இந்த விஷயங்கள் வெளியில தெரியாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது இவர் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக் உள்ள ராஜு கிட்ட போக ஆரம்பிக்குது. மீராவோட அம்மாவே ஒரு டெய்லி போய் சந்திக்கிறாருன்னு இல்லையா, அவங்களும் என்னோட பொண்ணுக்கு ரிச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கேன், நீங்க என்ன சொல்றீன்னு கேட்கும்போது இவருக்கு பயங்கர ஷாக்கும். பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சா, சரி கூப்பிட்டு, அவளை நான் பார்த்ததே கிடையாதுன்னு கூப்பிட்டு நிக்க வைக்கும் போது
பயங்கரமா ஆசை அதிகரிக்க ஆரம்பிக்குது. எவனோ ஒருத்தனுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னை மெயின்டைன் பண்ற மாதிரியே நான் இவளை மெயின்டைன் பண்ணிட்டு போறேன், உன்னை விட டபுளான பண்ணலாம் இவளுக்கு தரேன்னு சொல்லும் போது இவங்க அப்படியே ஒடிஞ்சு போயிட்டாங்க. இவரை அங்கிருந்து வெளியே அனுப்பணும் பெருமை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க 2 பேரையும் பிடிச்சி தள்ளி போட்டுட்டு இவ எனக்கு வேணும், இதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க அப்படியே ஓடி போய் இங்க ரிச்சி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு பயங்கர ஷாக். கூடவே இருந்த நபர், அதாவது தன்னோட அண்ணா மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த நபர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இது நேரம் வரைக்கும் மரியாதை தான் கொடுத்துட்டு இருந்தா இல்லையா, இப்போ சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நீல ஒரு கேவலமான பிரிவிடா, நீ இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு தன்னை எதிரி ஆக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஒயின் ஷாப்ல போய் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த விஷயங்கள் அப்படியே காமிக்கிறாங்க. கற்பனா பிரசன்ட்ல ராஜுவோட எதிரிகள் எல்லாத்தையுமே கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிவா நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது கொண்டு வராங்க. உனக்கும் அவனுக்கும் என்னடா பிரச்சனை, இது எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லும் போது சிவாவும் அந்த ராஜுவும் ஒன்னாதான் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. ஆனா இவர் வெளியே வர முடியாம ஒரு 5 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டார். ஆனா அதே 5 வருஷத்துல ராஜு வெளியே வந்து ஒரு பெரிய பெரிய ஆளாயிட்டாருன்னு இருக்கும். 5 வருஷம் கழிச்சு வெளியே வரும்போது இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை அனுப்பியிருக்கார். அவனுங்க போகும்போது எல்லாரும் அடிவாயிட்டாங்க. கரெக்டா சிவா வந்திருப்பா இல்லையா, அந்த சைன் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. சிவா இங்க வந்ததோ இவன் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நான் போக போறேன், இனிமேல் என்னோட வாழ்க்கையில தலையிடாத ராஜு அப்படின்ற மாதிரி அங்க பேசிட்டு தான் கிளம்பியிருப்பார். அதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லமா, இதை தாண்டி எந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட மறைக்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. அது கூடவே ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் ரிச்சி, அவர் இந்த காரை சரி பண்ணி தான் பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு போர் இருக்கு இல்லையா, அது போய் இந்த காரை வாங்குறது மூலமா அதுல இருக்க ஆர்சி புக்கு அப்படியே திருடி அதை அப்படியே வித்து பணமாகிட்டு இருக்காருன்னு இருக்கும். பிரசன்ட்ல கூட அவரை பிடிச்சி இந்த சிவையா கேட்கும் போது அன்னைக்கு நான் இது எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொல்ல அப்படியே கற்பனை அவர் ஸ்டேஷனுக்கு போய் அன்னைக்கு நான் போனப்பே அவர் இறந்து கிடந்தார், அவரை நான் எதுவுமே பண்ண கிடையாது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த டாக்கு தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் போட்டு கொடுக்கும்போது டாக்குவை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சிவையாவும் அவரோட வாய்ஸோல ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்னா அவனை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு சாதகமாகும், ஒருத்தனை மாட்டி விடணும் அப்படின்னா அவனை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எதிராக இருந்துட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நான் இவ்வளவு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா, இது எல்லாமே ஒரே ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான், அவன் வேற யாரும் கிடையாது என்னோட பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஊருக்குள்ள ஒரு காதல் கதை இருந்தது இல்லையா, விஜய் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவர் தான் இங்க இந்த வேலையை பார்த்திருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஊருக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வர இந்த சிவையாவோட பையன் பேரத்தால டாக்குக்கு கொஞ்சம் பழக்கமா இருக்கும். நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது ராஜு இருக்கா இல்லையா கவனிக்கிறாரு, டேய் யார் கூடடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லைன்னா இந்த சிவையாவோட பையன் அது எனக்கு தெரிஞ்சவன் தானேன்னு சொல்லும் போது சரி அவனை நீ கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு நம்ம இடத்துக்கு வான்னு சொல்லும் போது அங்க இவர் தனிமையில உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கு. விஜய்க்கு அவரை பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு, நம்ம இங்கேயே பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கிட்ட போக அப்ப அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, உன்னோட காதலி கூட நான் வாழணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டேன்டா, இதுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா ஒண்ணு பண்ண, உன்னோட காதலி இருக்கா இல்லையா கால் போடு, அவளை நான் முழுசா பார்த்துட்டு அப்புறம் இருக்கலாம வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணேன்னு பேசவே கூச்சப்படுற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் சொல்லி இவரை பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, அவ என்னோட காதலிடா என்னோட மனைவிடா அவ அப்படின்ற மாதிரி பாட்டில் எடுத்து தலையிலே அழிக்கும் போது ரத்த வெள்ளத்துல விழுந்து போறாரு. டாக்கவும் என்ன பண்ணுதுன்னு புரியாம என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது இந்த ராஜு எழுந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அவனை ஏமலியாடா கை வச்ச அப்படின்ற மாதிரி இவரை அடிக்கலான்னு போகும்போது பக்கத்துல இருக்க ஒரு கல் எடுத்து பயங்கரமான முறையில தாக்கி அந்த இடத்துல இவரை சாகடிக்கும் போது அப்பதான் 70 மிஸ்டு கால் அப்பாவுக்கு போயிருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். அவர் இங்க வந்து பார்க்கும்போது தன்னோட பையன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். பக்கத்துல டாக்கு இருக்கா அப்படின்றது தெரியும். இதனால பயங்கர கோபமா என்ன காரியண்டா நீ பண்ணி தொலைச்ச அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். தன்னோட பையனை காப்பாற்றணும், அதாவது தன்னோட எதிரி இங்க அறிஞ்சு போயிட்டா தன்னோட பையனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ணிதான் ஆகணும். இதனால தன்னோட பையன் இங்க இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு இந்த எல்லா விஷயங்களையும் டாக்கு இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டாக்கோ இங்க வந்தார் அப்படின்ற மாதிரியும் இவர் கூட சேர்ந்து குறிச்சிட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரியும் தான் முதல்ல இவர் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே தான் சுத்தி இருக்கிற எல்லாரையுமே ஒரு கொலை பண்ணிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ போலீஸ்காரங்களை பிஸியாவே வச்சுக்கிட்டு இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா போலீஸ்காரங்க கரெக்டான இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இதனால மட்டுமே தான் இங்க அப்படியே கலகத்தை விதைச்சுக்கிட்டு இருந்தாருன்னு இருக்கும். இதுக்கு நடுவில் டாக்கு பணத்தை கேட்டு விஜய் மிரட்டிக்கிட்டே இருக்க அவர் பணம் கொடுக்கல அப்படின்றத தெரிஞ்சதோ கரெக்டா ரிச்சிக்கு போன் பண்ணி ஒரு 5 லட்சம் கூட அன்னைக்கு நீ
பார்த்த விஷயங்கள் இதுதானே அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா ரிச்சி அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அந்த சமயம் பார்த்து விஜய் கிராஸ் ஆக இவர் யாராவ அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே உள்ள போக அங்க இறந்து கிடக்குற ராஜுவை பாக்குறாரு. சோ அந்த நபர் யார் அப்படின்றது இவருக்கு தெரியும். ஆனா அவர் எங்க இருக்காரு, அவரோட பேர் என்ன அப்படின்றதுல அவருக்கு தெரியவே தெரியாது. இதனால கரெக்டா டாக்கு போன் பண்ணி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும்போது இவர் கரெக்டா விஜய்க்கே போன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது நீ பண்ணிட்டு போன கொலைக்கு மக்கள் என்ன தேடிட்டு இருக்காங்க, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போனை வைக்கும்போது இங்க மறுபடியும் அப்பா உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. தன்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்னா இதை விட்டு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி விஜய் கிட்ட பேசி அவன் மூலமாவே போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சு இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் டாக்கு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பக்காவா பிளான் பண்ணி முடிக்கும் போது டாக்குவை போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்றது தெரியாம ஒரு மாதிரி மௌனமாவே இருக்கும்போது இந்த பக்கம் சிவையாவோ நம்ம கூட இருக்கவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம். அவன் இறந்து போயிட்டான் அப்படின்றதுக்காக சோகப்படுறவங்களை விட சந்தோஷப்படுறவங்க தான் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த உலகத்துல வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, எனக்கு என்னோட பையன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னோட பையனுக்காக நான் நிப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த படத்தை இத்தோடு முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.